மார்னிங். என்னோடய பர்த்டே விலாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்னோடய பர்த்டே வந்து சிம்பிளாக ஃபேமிலி மெம்பர்ஸோடு தான் போச்சு. எல்லா வருஷமும் மாதிரி இந்த வருஷமும் போய் அவர்கிட்ட அட்டெண்டன்ஸ் போட்டு வந்தாச்சு. கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் எதுவும் பண்ணலை. அண்ட் வெளியே போகணுன்னு ஐடியா இருந்தோம், பட் எங்கேயும் போக முடியல. போன வருஷம் பாப்பா வயிற்றில் இருந்தால் அதனால் போக முடியல. இந்த வருஷம் அவள் கையில் இருந்தாலும் லாங் ட்ரிப் போக முடியல. ஆனால் வருஷம் வந்து நாங்கள் லாங் ட்ரிப் போயிட்டே இருப்போம். கோவை, குற்றாலம், பொள்ளாச்சி அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேக் வெட்டுறன்னு பேரில் ப்ராங்க் பண்ணி அளவு வச்சு கேக் வெட்டினாங்க. பட் இந்த 2-3 வருஷமாக அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்ட் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் என் பர்த்டே வந்தால் போதும் லாங் ட்ரைவ் போகணும் அடம்பிடிச்சி கோவை குற்றாலம் கூப்பிட்டு போனேன். நாங்கள் போகிறதே வெளியே சாப்பிட்றதுக்கு தான். நான் எங்கள் அம்மா எவ்வளோ சமைச்சு வச்சுருந்தாலும் நான் சாப்பிடவே மாட்டேன். வெளியே போய் பிரியாணி, நூடுல்ஸ், சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்டே இருப்பேன். ஒன்றும் லட்டுவோட அப்பா கூட போவேன், இல்லைங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சாப்பிட போயிடுவேன். இந்த மாதிரி சாப்பிட்டு என் காலேஜ் டேஸ் போச்சு. பட் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக வந்து நானே சமைச்சு நானே சாப்பிட்ற கொடுமை. பட் வந்து பாப்பா வயிற்றில் இருந்தனால ஒரு வருஷம் வந்து எங்கள் அம்மா சமைச்சு கொடுத்தாங்க, நான் ஜாலியாக சாப்பிட்டேன். இனிமேல் அப்படி இல்லை, நானே சமைச்சு நானே சாப்பிட்ணும், வேறு வழி இல்லை. இன்றைக்கி மார்னிங் வந்து நான்வெஜ் பண்ணலாம் தான் ஐடியா இருந்தோம், பட் பண்ணலை. ஈவினிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வெண்பொங்கல், தேங்காய் சட்னி, இட்லி தான் பண்ணியிருந்தேன். லட்டுவோட அப்பா வந்து ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தார், இப்போ லட்டுவை வந்து முன்னாடி உட்கார வச்சு வண்டி ஓட்டணும் அப்படின்ட்டு. நான் வந்து அலோவ் பண்ணல. இன்றைக்கி ஃபைனலி ஓட்டியாச்சு. மேடமோட ரியாக்ஷன் பாருங்கள், திரு முழிச்சிட்டு இருந்தா. அவள் எப்பயும் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது தூரத்துலேருந்து பார்த்துருக்கா, பட் இன்றைக்கி பக்கத்துலேருந்து பார்த்தா, அதனால் திரு முழிச்சிட்டு இருக்கா. கொஞ்சம் நேரத்தில் நார்மல் ஆகிட்டா. எல்லா வருஷம் போல் இந்த வருஷமும் லட்டுவோட அப்பா வந்து எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க. நான் எப்போயும் தனியாக உட்காந்து சாப்பிட்ருவேன். இன்றைக்கி வந்து லட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி தான் பிரித்தேன். பட் மேடம் வாங்கிட்டே இருந்தாங்க, நானும் கொடுக்க மாட்டேன், பிடிங்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவளை ஏமாற்றி ஒழிச்சு வச்சு தான் சாப்பிட்டேன். சாப்பிடும்போது அது பார்த்துட்டா சாக்லேட் அங்கே இருக்குது அப்படின்ட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. இதுக்கப்புறம் அவள் முன்னாடியில் எதுவும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, எல்லாம் ஒழிச்சு வச்சு தான் சாப்பிடணும் போல். அவள் இனிமேல் எல்லாமே கேட்பான், நான் சாப்பிட்றது எல்லாமே எனக்கும் கொடுங்கன்னு கேட்பா போல். என்னோடய பர்த்டே இப்படி தான் போச்சு. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.